முதலில் திரு தராசு ஷாம், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநிலங்களவை தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிந்து 6 இடங்களுக்கு 7 பேர் போட்டியிட்டதுங்கிறது 3 முறை. அதாவது 84 ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. சமீபத்தில் மறந்துட்டேன். என்னோட ஜெயா டிவி நண்பர் மீண்டும் நினைவுபடுத்தினார். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் அதில் தான் ராஜ்யசபா எம்பியாக போட்டியிட்டார். அப்போ நான் தாய் அண்ணா மெட்டி அந்த கேம்ப்பு, எங்கள் ஆசிரியர் வலம்புரிஜான் அவரும் போட்டியிட்டார். நாங்கள் நண்பர்கள் ராபின் பலரும் அவரை வழி அனுப்ப சென்றிருந்தோம். ஜெயலலிதாவும் அதே ஃப்ளைட்டில் வரதா இருந்தது. வலம்புரிஜான் ஃப்ளைட்டை மாற்றினார். ஆனால் அதுக்கு பிறகு அதிமுகவில் பிரச்சனை வந்தது. என்னன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு இப்போதே கொடுக்க வேண்டுமா, என்ன அவசரம், கட்சிக்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. இந்த பிரச்சனையை கிளப்பினது திரு ஆரம்பி அவர்கள். அதற்கு பிறகு அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. 84 எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போச்சு. 85 தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதாவை ஆரம்பத்தில் பயன்படுத்தி கொள்ளலை. அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் அதிமுகவில் இருந்தது. எதற்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒரு ராஜ்யசபா தேர்தல், அதில் வேட்பாளர்கள் தேர்வு என்பது உட்கட்சிக்குள் பல்வேறு பிரச்சனைகளை, மனக்கிலேசங்களை ஏற்படுத்தும். 96 தேர்தலும் அதே தான். 96 தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தி அணி தனியாக இருந்துச்சு. அதாவது கூட்டணி முதல்ல ஆரம்பத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, அப்புறம் பல மனக்கிலேசங்கள் பிரிந்தார்கள். வாழப்பாடி ராமமூர்த்தி அணியிலிருந்து இப்போ நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா அவர் சந்தித்த ராஜ்யசபா போட்டி தேர்தல் அது. அதில் உதயபானுன்னு ஒருத்தர் நிறுத்துறாங்க. அவர் வெற்றி பெறல. 83 நான் பத்திரிகையான ஆரம்ப கட்டம், அதிலும் பி ராமமூர்த்தி அவர் வெற்றி பெறல. இதுதான் எனக்கு தெரிந்த 3 ராஜ்யசபா தேர்தல்கள். ராஜ்யசபா தேர்தலுக்கு பிறகு எப்போதுமே பிரச்சனைகள் உண்டு. 96 தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களே பர்கூரில் தோற்று போனார்கள். கட்சி பல்வேறு வகையில் காயப்பட்டது. 96க்கு பிறகு 98 வரைக்கும் கட்சியில் ஒரு தடுமாற்றம், அதிமுக கட்சிக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்தது. எனவே தலைவர்கள் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் போட்டியை தவிர்க்கிறார்கள். அது 96லேருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ராஜ்யசபா தேர்தலில் போட்டி இல்லை. ஆளுங்கட்சிக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு இருந்தும் போட்டி வரல. என்ன காரணம்னா, கட்சிக்குள்ள ஏற்படுகிற பல்வேறு சிக்கல்களை சமாளிப்பது தான். இப்போ திமுக 4 இடம் இருக்கு. கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி கமலஹாசனுக்கு 1 இடம், அது கூட்டணியிலே முடிவாயிருச்சு. மீதி இருக்கிற 3 இடத்துல திரு வில்சன் அவர்கள், திரு அப்துல்லா அவர்களுக்கு இடம் உறுதிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆக இன்னும் ஒரே ஒரு இடம் தான். திமுகவில் நிறைய பேர் பாடுபட்டு இருப்பாங்க. ராஜ்யசபா தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6 வருஷம். எனவே அதில் ஒரு பெரிய அளவுக்கு போட்டி இருக்கும். பலரும் தகுதி படைத்தவர்களாக இருப்பாங்க. அவருக்கு கொடுத்தால் இவருக்கு வருத்தம், இவருக்கு கொடுத்தால் அவருக்கு வருத்தம். இப்போ அதிமுக 2 இடம். 2 இடம்னா பிஜேபி அதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா 34 68 ஓட்டு தேவை. ஓபிஎஸ் தலைமையிலான அணி என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவர்களும் சேர்ந்து ஓட்டு போடுவதா இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 சீட்டுகள், 3 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கான முதல் வாய்ப்பு கேட்கப்பட்டது, அது மறுக்கப்பட்டது. தேமுதிகவுக்கு வாய்ப்பு கேட்கப்பட்டது, அதுவும் மறுக்கப்பட்டது. பாமகவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது திமுகலேயும் வைகோவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, இங்கேயும் பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்றால் நீங்கள் ஆரம்பத்தில் வைத்த கேள்வி, இது வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அச்சாரமா, கட்டியம் கூறுமா? கட்டியம் கூறும் என்பது என் கருத்து. இதுல முக்கியமா திமுக கூட்டணியில மதிமுக இடம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி வேறு முடிவை ஏற்கனவே அவர் எடுத்து விட்டார் என்ற செய்திகளும் வெளியாகின்றன. 2க்கும் வித்தியாசம் இருக்கா, அல்லது அந்த நிர்பந்தம் 2 பிரதான கட்சிகளுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு டாக்டர் அவர்கள், பெரியவர் அவர்கள் ஒரு கூட்டத்தில், அவர்களது உட்கட்சி கூட்டம் தான், அதில் பேசும்போது நம்ம தனித்து நின்றாலே 4 இடம் ஜெயித்தோம் 1996ல். இப்பவும் தனித்து நின்றால் நம்ம 40-50 இடங்களை ஜெயிக்க முடியும். கேக்குதுங்களா? எனவே தனித்து நிற்பதை நோக்கி பாமக போகிறதோ என்கிற ஒரு ஐயம் பாமக பிரமுகர்கள் மத்தியிலேயே இருக்கு. எனவே அவர்கள் அன்புமணிக்கு சீட்டு கேட்கிற மாதிரி தெரியல. பிராக்டிக்கலா இப்போதைக்கு அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தேமுதிக அவர்களுக்கு சீட்டு சுதீஷ்காக கேட்டாங்க. சுதீஷ் கூட அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அதிமுக இல்லவே இல்லை என்று மறுத்து விட்டது. எனவே அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்த பிறகு அதை அதிமுக மறுத்ததான் நம்ம பொருள் கொள்ள முடியும். அதிமுக இருக்கிறது 2 இடங்கள். 2 இடங்களுமே அவங்க கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். பல போட்டிகள் இருக்கின்றன. ஜெயக்குமார் கேட்கிறாரு, செம்மலை கேட்கிறாரு. கட்சியை நீங்க சொன்னீங்க இல்லையா, கட்சியை பலப்படுத்துவதற்கு, மேலும் வலிமைப்படுத்துவதற்கு 2 இடங்களுமே கட்சிக்காரர்களுக்கு என்றுதான் முடிவு செய்வார்கள். இதுல திமுக முடிவு தான் முக்கியம். அவங்க 5வது கேண்டிடேட் போறாங்களா இல்லையா? போட்டால் போட்டி, போட்டால் பல்வேறு வகையான
சமரசங்களை எல்லாம் செய்து தான் அந்த 5வது கேண்டிடேட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும். அல்லது 5வது கேண்டிடேட் ஒரு பொது கேண்டிடேட், உதாரணமாக பத்திரிகையாளர், இப்போ இந்துராம் பெயர் அடிபடுது, ஜென்ராம் பெயர் கூட அடிபடலாம், எனக்கு தெரியாது. அப்படியான ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர், எல்லாருக்கும் பொதுவானவர். ஜென்ராமுக்கும் இந்துராமுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? 2 ஒன்று தானே. ஆக அப்படியான அது ஒரு அரசியல் வியூகம். அதாவது நம்ம கேண்டிடேட் போடுறோம், நம்ம கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்பு நம்ம பிரிக்கணுங்க. ஓட்டு பதிவே இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு 34 பேரா பிரிச்சு விட்டுருவாங்க. இந்த 34 பேர் அவருக்கு தான் ஓட்டு போடணும், அடுத்த 34 பேருக்கு இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு அதை செக்மெண்டேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வரும். திமுகவுக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை வச்சு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே அவர்கள் இப்படியான ஒரு உத்தியையும் கையாளலாம் என்பது என் கருத்து. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு முறை அவ்வாறு கையாண்டிருக்கிறார். செழியன் அவர்களை, இரா செழியன் அவர்களை நிறுத்தி அவ்வாறு ஒரு உத்தி எம்எல்சி தேர்தலில் கையாளப்பட்டிருக்கிறது. இப்படியான தலைவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமான ஆலோசனை இருப்பாங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடக்கவிருக்கிற மதுரை திமுக பொதுக்குழுவும் இதுல முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். தேமுதிகவுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றத சொன்னீங்க. அப்படி வாய்ப்பில்லாத பட்சத்துல அவங்க கூட்டணி முறிவு என்ற முடிவை நோக்கி அவங்க நகர்வதற்கு வாய்ப்பாக அது ஏற்படுமா? தேமுதிகவை பொறுத்தவரையில் ஏன் வாய்ப்பு இல்லை என்றால், தேமுதிக இப்போது அதிமுக கூட்டணியில் இல்லை. போன தேர்தலையும் அவர்கள் மாற்று முடிவு தான் எடுத்திருந்தாங்க. தேமுதிகவுக்கு ஒரு சீட் என்பது அவர்கள் எதை மனதில் வைத்து கேட்கிறார்கள் என்றால், வாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க, நமக்கு ஏன் தரக்கூடாது என்பதை மனதில் வைத்து கேட்கிறார்கள். ஆனால் அதிமுக அப்படி ஒரு சீட்டை விட்டு கொடுத்தா அதிமுகவுக்குள்ள இருக்கிற சீனியர் லீடர்ஸ், இப்போ செம்மலையெல்லாம் ரொம்ப சீனியர் லீடருங்க, ஜெயக்குமார் சீனியர் லீடர், அவர்களுக்கு ராஜ்யசபா பதவி கொடுத்து அவர்களை ராஜ்யசபா பதவியில் அழகு பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயமாக கட்சி தலைமைக்கு இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு அது இருந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அது இருக்கும். எனவே அப்படி தேமுதிகவுக்கு விட்டு கொடுப்பார்கள் என்று எனக்கு தோன்றவே இல்லை. சரி, திரு ஜென்ராம், இப்போ திரு தராசு ஷாம் சொன்னார் அந்த தேமுதிகவுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றதுல ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு. இப்போது மதிமுகவுடனும் திமுகவிற்கு ஒப்பந்தம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்வதை பற்றி சிந்திக்கிறாங்க, அப்படியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கேயும் ஒப்பந்தம் இல்லை. இப்போ கூட்டணி அமைக்கிறதுக்காக அதை பற்றின ஒரு முடிவை திமுகவும் அதிமுகவும் யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, இதில் கூட்டணி எம்பி சீட்டு கொடுக்கலங்கிறதுனால கூட்டணியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் நீங்கள் மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களான்னு சொல்கிறீங்கல்ல, அது மறுமலர்ச்சி திமுகவுக்குன்னு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது திமுகவினுடைய நிலையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் 2024 அவங்க அதை கமிட் பண்ணாமல் இருக்கும்போது நினச்சேன். வைகோவுக்காக இருந்தால் ஒரு வேளை கொடுக்கலாம், வைகோ அல்லாமல் இன்னொருத்தருக்காக இருந்ததுன்னா ராஜ்யசபா சீட்டை அவங்க விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. அதனால் அது மறுமலர்ச்சி திமுகவுக்காக கொடுக்கறதுன்னா இருக்காது. ஆனால் மறுமலர்ச்சி திமுகவில் வைகோ தான் கேண்டிடேட்டுன்னு இருந்ததுன்னா ஒரு வேளை வாய்ப்பு இருக்கலாம், அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ அதிமுக அணியில் முன் சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒரு ஒப்பந்தம் இல்லாத ஒரு சூழலில் அவங்களை கேட்பதற்கான